ஹை டியூட்ஸ், வெல்கம் டு டி ஸ்கொயர். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூபேர்டில் மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கோம். அப்படியே அன்பாக்சிங், அப்புறம் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்ன மொபைல் ஹோல்டர்னு பார்த்தீங்கன்னா, போபோ ஜாக்ரேப். சார்ஜிங்கும் இருக்குது. இதில் வாட்டர் ப்ரூஃப் ப்ளக், அந்த சுவிட்ச் இருக்கும். அது வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். அதை நம்ம பார்ப்போம். போபோ ஜாக்ரேப் அதோடைய ஒரு வெல்கம் கார்டு. யூனிவர்சல் ஃபார் 4 to 6.5 inch ஸ்க்ரீன் ஃபோன். ஃபாஸ்ட் USB 3.0 சார்ஜர். 1 year வாரண்ட்டி இருக்குது. அப்புறம் பார்ப்போம். இதில் நம்ம சைடில் மிரர், இப்போ ஸ்கூட்டியில் வந்துலாம் ஃபிட் பண்ணோம். அதுக்காக மிரர் எடுத்துகிட்டு அதுக்கு ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜாக்ரேப் கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் மாதிரி. அதையும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 mm ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 டேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் யூனிட் இதுதான், ப்ளூ கலர். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டியூட்ஸ் பார்த்தீங்கன்னா, அன்பாக்சிங்கில் இந்த பாட்டை நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஆல்ரெடி இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆலன் கீ அவங்களே அதிலே கொடுத்துட்றாங்க, ஒரு ஆலன் கீ. அது மூலயமா இதை எக்ஸ்ட்ரா வாஷரும் கொடுத்துட்றாங்க. டைட்டாக இல்லைனா ஹேண்ட் பார் இதில் நான் வாஷர் போட்டிருக்கேன். இந்த தெரியுது இல்லைங்களா, 2 சைடு. இது எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஸ்பேரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபியூஸும் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஆலன் கீழே வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த த்ரெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை இதில் இப்படி ப்ளேஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மெயின் யூனிட் எடுத்து இந்த பால் மாதிரி இருக்குங்களா, இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது ப்ளேஸ் ஆகிடும். ப்ளேஸ் ஆகிட்டதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். எந்த பொசிஷனில் வேணால் வச்சுக்கிட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் யூனிட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது கரெக்டாக இந்த பாலில் போயிட்டு உட்காரும். அப்புறம் நம்ம லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும் அதில். அதுக்கப்புறம் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த சைடில் வேணும் நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடிலும் த்ரெட் இருக்குது, இங்கேயும் ஒரு த்ரெட் இருக்குல்ல, இதை டைட் பண்ணிக்கலாம். எந்த சைடில் வேணால் வச்சுக்கிட்டு, எந்த பொசிஷனில் வேணால் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை வச்சுக்கிட்டு டைட் பண்ணிடலாம். இப்போது ஒயரிங் நம்ம ரூட் பண்ணி பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா சுவிட்ச் இதில் இருக்குது பாருங்கள். இது வாட்டர் ப்ரூஃப் சுவிட்சு. இங்கே நம்ம USB சார்ஜிங் போட்டுக்கலாம். கேபிள் அட்டாச் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அதை ரூட்டிங் பண்ணிவிட்டு பேட்டரியில் கனெக்ஷன் கொடுக்கணும். வெப்சைட்டில் பேட்டரி ரைட் சைடில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் ஃபேரிங்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ரைட் சைடில் இருக்கும். நான் ரூட்டிங் இந்த ஹெட்லைட்டுக்கு இங்கே பின்னாடி இந்த பக்கமாக எடுத்துகிட்டு அப்படி கீழே டேங்க்கு கீழே எடுத்துகிட்டு போய்ட்டு பேட்டரியில் ப்ளஸ் மைனஸில் கனெக்ஷன் கொடுத்துட்டா நம்ம ப்ளூபேர்டில் மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டியூட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒயரிங் இப்படி இங்கே டேக்லாம் போடணும். போட்டு நம்ம எங்கெங்கே தேவையோ அங்கே டேக் பண்ணணும். ஒயர் நல்லா லென்த்தாக இருக்குங்க, நல்லா மோர் தென் சஃபிஷியண்ட்டாக லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ரூட் பண்ணி இப்படி கொண்டு இந்த பக்கம் போய்ட்டு கீழே இந்த பக்கம் போகுது பார்த்தீங்களா, அப்படி உள்ளே எடுத்துகிட்டு டேங்க்கு கீழே அப்படி எடுத்து பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பிளாக் மைனஸ், ரெட்டு ப்ளஸ் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ ஃபேரிங்லாம் போட்டுற வேண்டியதான். நம்ம ஒரு டைமு சார்ஜ் ஆகுதா இல்லையான்ட்டு கீ ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். டியூட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக இந்த பொசிஷனில் இருக்குது. இது எவ்வளோ லூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 6.5 inch விட்த் வரைக்கும் உள்ள ஃபோனை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி ஸ்ட்ரைட்டாக கூட வைக்கலாம். பட் ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ளூபேர்டில் விண்ட்ஷீல்டு ஃபோனில் அடிக்கும். கொஞ்சம் நம்ம டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். டர்ன் பண்ணி ஃபோனை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபோனை இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இதை ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக டைட் ஆகிடும். டைட் ஆகிடுச்சுன்னா நல்லா ஃபுல்லாக செம க்ரிப்பாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு ஷேக் ஆகாது, நல்லாயிருக்கு. சார்ஜர் இப்போ நம்ம சார்ஜ் ஏறுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துலாம். சார்ஜர் நான் காமிக்கிறேன். கீழே சுவிட்ச் பாருங்கள், இங்கே இருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஏன் இப்போ தெரியும், கொஞ்சம் எப்படி பண்ணால் தெரியும். இங்கே பாருங்கள், சுவிட்ச் அது அதையும் மேலே வாட்டர் ப்ரூஃபில் கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே USB கேபிள் இங்கே சொல்லிக்கிட்டு சுவிட்ச் இது ஆன் ஆஃப். ஸோ அது வாட்டர் ப்ரூஃபில் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம்.
யூஎஸ்பிக்கும் அதுக்கும் வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு ரப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க, தண்ணி போகாது. ஸோ இது வந்து சார்ஜ் ஏறுதா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கேபிள் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் சார்ஜ் ஏறுதா இல்லைன்னு சொல்லிட்டு. கேபிள் போட்டாச்சு. நம்ம ஃபோன்லேயும் போடுவோம். ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. சாவி ஆன் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே ஆன் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்குது. இந்த சுவிட்சை நான் ஆன் பண்ணுறேன். நான் பண்ணி சார்ஜ் ஆகிருக்கு பாருங்கள். அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜ். நம்மளுடைய அந்த சேம் கேபிள் தான், OnePlus கேபிள் தான். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுது. இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா வேணாம்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆன் பண்ணால் சார்ஜ் ஆகிடுது. இதில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேண்ட்பாருக்கும் இந்த கிரிப் போடுறோம்ல இதுக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்லீவ் இருக்குல்ல, வாஷர் மாதிரி, இது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபியூஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஒயரில் நெகட்டிவில் வரும், அதை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃபியூஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. வேறு என்ன, அவ்வளோதான், இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேராக கொடுத்துருக்காங்க. ஃபியூஸ் வந்து எதுக்குன்னா, இப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபோனில் வந்து எந்த ஷார்ட் சர்க்யூட்டும் ஆகாது. ஃபியூஸ் வந்து போகிறதுனால நம்மளுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்லது. அது ஸ்பேரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ பெஸ்ட் மொபைல் ஹோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போபோ ஜாக்ரிப் நல்லாயிருக்கும். ஜாக்ரிப் சூப்பராக இருக்குது. கரெக்டாக ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும், வித் சார்ஜிங்கோட, ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட. ஸோ வந்து பெஸ்ட் மொபைல் ஹோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போபோ ஜாக்ரிப். ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 2000 கிட்ட வந்துடும், 1950 சம்திங் அந்த மாதிரி. ஸோ வந்து சார்ஜிங்கும் நல்லா ஆகுது, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுது. கேபிள் லென்த்து வந்து நல்லா லென்த்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரூட்டிங் பண்ணி அழகாக சூப்பராக எடுத்துகிட்டு போயிடலாம். ப்ளஸ் 2 வந்து டேக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே வந்து ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா எங்கன்னா வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல மொபைல் ஹோல்டருங்க, ஒர்த் ஃபார் மணி, வாங்கிக்கலாம், பெஸ்ட். சரி, ஓகே டியூட்ஸ், அட் லாஸ்ட் இருக்கிறது ஒரே லைஃப். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை பாய்.